நான் யாரை பார்த்தும் ஜெலஸ் ஆகலை. நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கிற அப்புறம் என்ன பண்ணுறங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. உன்னோட வாழ்க்கையில் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். மாஹிரா, கங்க்ராட்ஸ் கரண். பிரீதாவும் ஸ்ருதியும் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக லாக்அப்ல தான் இருப்பாங்க. எனக்கும் கரணுக்கும் நடக்க போகிற என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த அவங்க எவ்வளோ பிளான் பண்ணாங்க. ஆனால் அவங்களால எதுவும் பண்ண முடியல. ஃபைனலி எனக்கும் கரணுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. நான் அவளோட ஃபியான்சி ஆயிட்டேன். இன்னும் கூடிய சீக்கிரம் எனக்கும் கரணுக்கும் கல்யாணம் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் மிஸ்ஸஸ் கரணா மாறிடுவேன். அக்கா, உங்களுக்கு என்ன தோணுது? அம்மா இங்க வந்தாங்கன்னா நம்மள ரொம்ப திட்டுவாங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அப்படியா? இப்போ உனக்கு ரொம்ப பயமா இருக்கா? இதுக்கு முன்னாடி பயம் தெரியலையா? அந்த வீட்டுக்கு பிளான் பண்ணி போனியே, அப்பெல்லாம் உனக்கு பயமா இல்ல? அம்மாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சியா? எதுவுமே பண்றதுக்கு முன்னாடி ஏன் யோசிக்க மாட்டேங்கிற? அக்கா, உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் எது பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்க மாட்டேன்னு. இதுதான் உன்னோட ப்ராப்ளமே. ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசி ஸ்ருதி. எதுக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்ன பாத்தியா, உன் கூட சேர்ந்து என்னையும் மாட்டி விட்டுட்ட. அக்கா, என்னோட மனசு என்ன சொல்லுதோ அததான்க்கா நான் பண்ணுவேன். ரெண்டு பேரையும் பாத்தியா? அவங்க ரெண்டு பேரும் எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்காங்கன்னு பாரு. கோவப்படாதீங்கக்கா. போலீஸ் ஏற்கனவே அவங்கள தொல்லை பண்ணிருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் சார், அவங்க ரெண்டு பேரும் என்னோட பொண்ணுங்க தான். அது அது வந்து பெயில் பேப்பர்ஸ் அது கொஞ்சம் கொடுங்க. நான் பெயில் எடுக்க வந்திருக்கேன். நீங்க தான் உங்களோட அம்மாவா? ஆமா சார். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேளுங்க. இங்க பாருங்கம்மா, பொண்ணுங்க பட்டம் மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயா விட்டீங்கன்னா காத்துல பறந்து போயிடுவாங்க. இவங்க ரெண்டு பேரையும் கட்டி வைங்க. இவங்களுக்கு ரெக்க முளைச்சிருச்சு. ஒரு நிமிஷம் சார். என் பொண்ணுங்களை பத்தி இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? உங்களுக்கு என்ன சார் தெரியும்? என் பொண்ணுங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்துருக்கேன். அது தெரியாம நீங்க பேசாதீங்க. உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க. எதுக்கு இவங்க ரெக்கையை வெட்டணும்? அவங்களுக்கு ரெக்கையை கொடுத்தது நான் தான். இவங்க வானத்துல பறக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக நீங்க என் பொண்ணுங்களை இப்படி பேசக்கூடாது. அக்கா, பொறுமையா பேசுங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லை. நீ உன் வாயை மூடு. என் பொண்ணுங்க என்ன தப்பு பண்ணாங்க? எதுக்காக அவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க ஒன்னும் பாவம் பண்ணலையே. எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்கன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். உங்க பொண்ணுங்க என்ன பண்ணிருக்காங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் எங்கிட்ட இப்படி எல்லாம் பேசுங்க. உங்க பொண்ணுங்க ரெண்டு பேரும் ஒருத்தரோட என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. அங்க ஏமாத்தி ஃப்ராட் பண்ணி அந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த பார்த்திருக்காங்க. என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு முழுசா தெரியுமா? யார் இப்படி பிளான் பண்ணது? யார் ஏமாத்தினது? நான் இங்க
உங்ககிட்ட எந்த கதையும் சொல்றதுக்காக வரல. ஆனா ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இவங்க 2 பேரும் தப்பு பண்ணிருக்காங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இவங்க எந்த பாவமும் பண்ணல. இவங்க பண்ண ஒரு சின்ன தப்புக்காக இவங்களை அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. இதோ இந்த பெயிலோட பேப்பர்ஸை வச்சுக்கோங்க. நீங்க எல்லாத்தையும் சீக்கிரமா முடிங்க. நான் இப்பவே இந்த நிமிஷமே என் பொண்ணுங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். ப்ளீஸ். சரி சரி வாங்க, இதுல சைன் பண்ணுங்க சீக்கிரம். அம்மா பெயில் கொண்டு வந்திருக்காங்கல்ல, விட்டுதான் ஆகணும். தேங்க்யூ. நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். அம்மா உங்களை திட்டுவாங்கன்னு பயப்படுறீங்களா? என்ன இப்ப அம்மா தானே அவங்க. எதுக்காகவும் பயப்படாதீங்க, வாங்க. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். மஹிரா, அது அப்பா கால் பண்ணாருமா? மாம், நான் டாட் கிட்ட பேச மாட்டேன். மஹிரா, எந்த அளவுக்கு லேட் பண்றோமோ அந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஆகும். சொல்றத புரிஞ்சுக்கோ. மாம், நான் டாட பத்தி எதுவுமே பேச விரும்பல மாம். யூனோ, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். இப்போ டாட பத்தி பேச பயமுடுத்தாதீங்க. இங்க பாருமா, எல்லாத்தையும் மறைக்க முடியாது. இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது தெரிஞ்சிரும்ல. எப்போ தெரியணுமோ அப்ப நம்ம சொல்லிக்கலாம் மாம். இட்ஸ் ஓகே. அதெல்லாம் விடுங்க. என்னோட ரிங் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்குல்ல மாம்? ஒன்னு சொல்லவா, கரண் இதை எனக்கு போட்டு விடாத போது இது அவ்வளவு பிரிட்டியாலாம் இல்ல. ஆனா கரண் இதை எனக்கு போட்டு விட்டதுக்கு அப்புறமா இது ரொம்ப அதிகமா அழகா இருக்கு. நான் ஒன்னு சொல்லவா, என் லைஃப்ல இவ்ளோ பிரிட்டியான ரிங்க நான் பார்த்ததே இல்ல. See? கரணோட இந்த ரிங் எனக்கு சொந்தமாயிடுச்சு. அவன் மேலயோ இந்த ரிங் மேலயோ எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. உலகம் தெரியலையே, என் கண்ணெல்லாம் நீ கொடமாயதும் காணவும் முடியலையே. இதுதான் என் பொறுப்பா, இதுதான் ஓம் பொறுப்பா? மனசே எரியுதம்மா, எரிக்கும் சுடு நெருப்பா. நீ யார கல்யாணம் பண்ணிக்கிற, என்ன பண்றங்கிறதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. உன் லைஃபை நீ பாத்துக்கோ. ரிஷபண்ணா, நீ எங்க போயிருந்த? ஆளே காணோம். நாங்க இல்லவே இல்லை. எப்படி பாப்ப? உன் கல்யாணத்துக்கும் நான் வரமாட்டேன். நீ தான் வளர்ந்துட்டல்ல. இப்பெல்லாம் உனக்கு எது சரின்னு படுதோ அதைத்தானே பண்ற. உன் அண்ணன் சொல்றதெல்லாம் நீ கேட்கறியா என்ன? என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிற. அப்புறம் எதுக்காக நான் வரணும் சொல்ல? இப்போ நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் உனக்கு சொல்ல வந்திருக்கேன் கரண். உனக்கு நான் எப்படிலாம் சப்போர்ட் பண்ணணுமோ அப்படி எல்லாமே நான் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே என்னால் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீ பண்ணுற எதையும் என்னால் பண்ண முடியாது.
நீ என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேனா? இல்ல நான் என்ன நினைக்கிறேங்கிறது உனக்கு முக்கியமா? இல்ல நான் சொல்றதை தான் நீ கேக்குறியா? நான் அந்த இடத்துல எல்லாருக்கும் முன்னாடி உன்னோட மனைவியை நீ எப்படி காப்பாத்துறன்னு நான் பார்க்கணும்னு தான் நினைச்சேன் கரண். போலீஸை திருப்பி அனுப்புவேன்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. நீ எதுவுமே பண்ணலடா. ஆனா நான் பண்ணணும்னு நினைச்சேன்டா. நான் பண்ணணும்னு நினைச்சேன். நான் போலீஸை தடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்னால தடுக்க முடியல. என்னால எப்படி தடுக்க முடியும்? எனக்கு என்ன உறவு இருக்கு? நீ எதுக்காக இதெல்லாம் பண்றன்னு எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்கல்ல, நான் என்ன சொல்லுவேன்? அதான் எதுவுமே பண்ண முடியல. நீ அவளுடைய புருஷன் தானே? அவளை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது உன்னுடைய கடமை. அவளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். என்ன புருஷன் நீ? உனக்கு முன்னாடியே எல்லாரும் உன் மனைவியை அவமானப்படுத்தினாங்க. நீ எதுவுமே பண்ணல. உனக்கு முன்னாடியே போலீஸ் அவளை இழுத்துட்டு போனாங்க. ஆனா நீ எதுவுமே பண்ணலடா. எதுக்காக நீ எதுவுமே பண்ணல? என்னுடைய தம்பி அவங்கள தடுத்து நிறுத்திடுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த லாஸ்ட் மொமெண்ட் வரை என்னுடைய தம்பி எப்படியாவது தடுத்து நிறுத்துவான்னு நினைச்சேன். ஆனா நீ நகரவே இல்லல. கரண், நீ இது வரைக்கும் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்க. அது எல்லாத்துக்குமே உனக்கு நான் சப்போர்ட் பண்ணிருக்கேன். எப்பவுமே நான் உன்கிட்ட கோவப்பட்டதில்ல. நான் எப்பவுமே உன் பக்கத்திலே இருந்திருக்கேன் கரண். நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன்ல. எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன். ஆனா இந்த விஷயத்துல என்னுடைய மனசு ரொம்ப காயப்பட்டிருக்க. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்றது உனக்கு புரியவே இல்ல கரண். உன்னை ரொம்ப அதிகமா நேசிச்ச அண்ணனை நீ இன்னைக்கு கஷ்டப்படுத்திருக்க. என் அளவுக்கு இந்த உலகத்துல யாருமே உன் மேல பாசம் வச்சில்ல. ஆனா நீ என்ன இன்னைக்கு கஷ்டப்படுத்திட்ட. எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், என்னுடைய தம்பி ஹீரோ, என்னுடைய ஸ்டார்னு. அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? சொல்லு, நான் என்ன சொல்லுவேன்? எல்லாருக்கும் முன்னாடி அவன் மனைவிய போலீஸ் கூட்டிட்டு போச்சு, ஆனா என் தம்பி எதுவுமே பண்ணாம அப்படியே நின்னுட்டு இருந்தான்னு சொல்லவா? நீ தான் என்னுடைய ஸ்டார்னு சொல்லுவனா? என் இதயமே வெடிச்சு போயிடுச்சுடா. நான் உன்னை ரொம்ப அதிகமா வெறுக்கிறேன்னு கூட என்னால சொல்ல முடியலடா. ஏன்னா நீ என்னுடைய தம்பி. என்னால இந்த விஷயத்த சொல்ல முடியாது. உன்னை இந்த வயசுல இருந்து இவ்வளவு பெருசா வளர்றத பாத்திருக்கேன். நீ எந்த தப்பு பண்ணாலும் நான் உன்னை ஹக் பண்ணுவேன் கரண். அதனால ஐ ஹேட் யூ, என்னால உன்கிட்ட பேச முடியாதுன்னு என்னால சொல்லவே முடியாது கரண். இந்த காரணத்துக்காக தான் நான் உன் கூட குங்கும பாக்கிய ஹாலுக்கு நான் வந்தேன். அது உனக்கு தெரியுமா? நீ பண்றது சரின்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் சப்போர்ட் பண்ணேன். நீ இப்படி பண்ண உன்னுடைய தப்ப உணர்வ, திரும்பவும் நீ பிரீத்தாவை இங்க கூட்டிட்டு வருவேன்னு நான் நம்பினேன். ஆனா நீ அந்த மாதிரி எதுவும் பண்ணல. நீ பிரீத்தாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன்னு நான் நினைச்சேன். உன் ஃபுல் லைஃப் ஸ்மூத் ஆயிடும்னு நான் நினைச்சேன். ஆனா நீ எதுவுமே பண்ணல கரண். நீ எதுவுமே பண்ணல. ஏன்னா நீ தான் ரொம்ப வளர்ந்துட்டல. உனக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் நீ பண்ணுவ. உனக்கு யார்கிட்டயும் கேட்கணுங்கிற அவசியமே இல்ல. எல்லா டிசிஷன்ஸையும் நீயே தானே எடுப்ப. நீ இப்ப பண்ண வேலைக்கு அப்படியே உன்னை ஒரே அடி. அப்படின்னா அடி, அடிக்கணும்னா அடி. உனக்கு அவ்வளவு கோவம்னா செருப்பு எடுத்து அடி, அடி. இல்ல உனக்கு அப்படி என்ன கவலை? உனக்கு என்னதான் பிரச்சனை? இது வரைக்கும் நான் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கேன். அப்பெல்லாம் நீ இவ்வளவு டென்ஷன் ஆனதே இல்ல. இப்ப என்ன பிரச்சனை? Why are you so upset? இவ்வளவு கோவப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நான் செஞ்சது கரெக்ட் தான். எது சரின்னு பட்டதோ அதான் செஞ்சேன். நீ தான் அப்செட் ஆகணும் கரண். ஆனா நீ ஆகல. எப்ப நீ கோவப்பட்டிருக்கணுமோ அப்ப நீ கோவப்படல. அதான் நான் கோவப்படுறேன். இதுக்கு மேல நான் இதை பண்ண மாட்டேன். உனக்கும் என் மேல கவலை இல்லல்ல? என்னடா சொன்ன? போயிடு. என்னடா சொன்ன? நீ என்ன சொன்ன? எனக்கு உன் மேல அக்கறை இல்லையா? நீ என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லையா? நான் உன்னை முக்கியம்னு நினைக்கலையா? நீ முக்கியம் இல்லைன்னா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். கரண், எல்லாரும் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை நீ மிஸ்யூஸ் பண்ற. நீ என்ன பண்ணாலும் யாரும் உன்கிட்ட வந்து எந்த கேள்வியும் கேட்க கூடாது. யாரும் உன்கிட்ட பேசக்கூடாது. நீ பண்ண நினைக்கிறதெல்லாம் பண்ண விடணும்னு நினைக்கிறால. இனிமே நானும் அதை தான் பண்றேன். நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன். சரி, இதுக்கப்புறம் நைட்டு நீ லேட்டா வந்தனா நான் உனக்கு கால் பண்ணி, கரண் நீ எங்கடா இருக்க? ஏதாவது டென்ஷனா? நான் வரவா? நான் உனக்கு தேவையா? இப்படிலாம் கேட்கவே மாட்டேன். நீ காலையில லேட்டா எழுந்திருக்கும் போது உனக்கு போன் பண்ணி கோச் உனக்காக வெயிட் பண்றாருன்னு சொல்ல மாட்டேன். பிராக்டிஸ்க்கு போகணும்னு நான் சொல்ல மாட்டேன். இதுதானே உன்னுடைய ஆசை? நான் உங்ககிட்ட பாசத்தை காட்ட மாட்டேன். உங்ககிட்ட கேர் காட்ட மாட்டேன். உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன். சரியா? உங்ககிட்ட பாசத்தை காட்டணும்னு தோணுச்சுனாலும் நான் உங்ககிட்ட கண்டிப்பா காட்ட மாட்டேன். ஐ ப்ராமிஸ், நான் உங்ககிட்ட கண்டிப்பா காட்ட மாட்டேன். அவ்வளவுதான். என்னாச்சுக்கா? ஏன் இப்படி திரும்பி திரும்பி படுத்துட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல ஸ்ருதி.
தூங்கும்போது நான் இந்த ஜன்னலை பாக்குறேன். ஆனா என்னால பார்க்க முடியல. ரொம்ப பதட்டமா இருக்கு. எழுந்திரிச்சதும் மறுபடியும் இந்த ஜன்னல் பக்கமே பாக்குறேன். அப்ப கூட என்னால பார்க்க முடியல. நான் என்ன பண்றது, எப்படி இருக்கேன்னு எனக்கே புரியல. ஐம் சாரிக்கா, ரியலி ஐம் சாரிக்கா. இன்னைக்கு நடந்த எல்லாத்துக்குமே நான் தாங்க காரணம். ஜானகி, ஜானகி. அம்மா, ஜானகி ஆண்டி மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க, வீட்ல இல்ல. ஏதாவது வேலையா? மா, நீங்க எதுக்கு அக்கா கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க இன்னும் கூட கோவமா இருக்கீங்களா? சரி, ஓகே, என் மேல நீங்க கோவமா இருக்கிறது எனக்கு புரியுது. ஆனா அக்கா மேல ஏன் கோவமா இருக்கீங்க? நான் கோவமா தான் இருக்கேன். உங்க 2 பேர் மேலேயும் கோவமா இருக்கேன். ஏன் எனக்கு கோவம் வராது? நீங்க 2 பேரும் பண்ண வேலை சாதாரணமான வேலையா? எனக்கு உங்க 2 பேர் மேலேயும் கோவத்தை விட அந்த குடும்பத்து மேலதான் கோவம் அதிகமா இருக்கு. இந்த சின்ன விஷயத்துக்காக எதுக்காக உங்க 2 பேரையும் அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு போய் அரெஸ்ட் பண்ண வச்சாங்க? எதுக்கு இப்படி செஞ்சாங்க? இந்த 2 குடும்பத்துக்கும் எவ்வளவு ஆழமான உறவு இருந்தது, அதை மறந்துட்டாங்களே. அந்த குடும்பத்தை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். மா, ஐம் சாரி. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் ஒன்னு சொல்லவா பிரீதா? நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது உன் மேல எப்படி நான் கோவப்பட முடியும்? என் மேலது கையெடு. என் கிட்ட வராத, நீ என்ன தொடாத. நான் என்ன பண்ண? எல்லா தப்பையும் நீதான் பண்ண. உன்னோட வில்லத்தனமான ஐடியா இருக்கு பாரு, அதனாலதான் பிரீதாவை இப்படி மாட்டி விட்ட. நீ என்கிட்ட பேசவே கூடாது. எல்லா தப்புக்கும் நீதான் காரணம். சாரிம்மா. அம்மா, உங்களுக்கே தெரியும்ல, இந்த வீட்ல நான் தான் சின்ன பொண்ணு. எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே புரியாதுன்னு உங்களுக்கு தெரியும்லம்மா. என்னோட மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். சரி, சாரி. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஐ அம் ப்ராமிஸ். இந்த மாதிரி முகத்தை வச்சுக்காத. இங்க வா. நீ தானே எல்லாரும் விட சின்னவ. போ, போய் கதவை திற. வேண்டாம் வேண்டாம், நானே போய் பாக்குறேன். அடடே, நீங்களா? வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. ஆமா, இவங்க உன்னோட அக்கா தானே? ஆமா ஆண்டி, என் அக்கா நேஹா. தெரியுது. உள்ள வாங்க, உள்ள வாங்க. வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்க, உட்காருங்க. பார்ட்டில பார்த்தாங்க. என்னம்மா திடீர்னு? உட்காருங்க. அட பிரீதா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? நீ மாமியார் வீட்ல இருப்பேன்னு நினைச்சேன். ஐம் ரியலி சாரி. ஐ மீன், உன்னோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இவங்க திரும்பி வந்துட்டாங்கன்னு நல்லாவே தெரியும். ஆனா இவளுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2வது மேரேஜ் நடக்கிறதா இருந்ததுல்ல? அக்கா, நடக்கலையா என்ன? நீங்க மறுபடியும் மாமியார் வீட்டுக்கு போகலையா? நீங்க 2 பேரும் ஏதோ வேலை விஷயமா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் சாந்தராம் கிட்ட போன்ல பேசிக்கிறேன். சரி, நீங்க புறப்படுங்க. ஏன்னா பிரீதா கிட்ட நீங்க இப்படி பேசுறதை என்னால ஏத்துக்கவே முடியல. நீங்க கிளம்புங்க, புறப்படுங்க, போங்க. ஆண்டி, எனக்கு என்ன சரின்னு பட்டுச்சோ அதை தான் நான் சொன்னேன். அது மட்டும் இல்ல, நான் இதை சொல்றதுக்காக இங்க வரல. இங்க என்னோட மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக வந்தேன். இன்னொரு விஷயம், இந்த விதி இருக்கே ரொம்பவே வித்தியாசமானது. சில பேரோட விதி ரொம்பவே மோசமா இருக்கு. விதியில என்ன எழுதி இருக்கோ அதுதானே நடக்கும். விதியில எழுதி இல்லைன்னா அது கண்டிப்பா நடக்காது. ஆனா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க ஆண்டி. பிரீதாவோட விதியில கல்யாணமே எழுதலன்னு நினைக்கிறேன். பாவம், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பசங்க இருக்காங்க.
ஆனா இவளுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது.